பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா பார்லி. நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா இந்த பார்லி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க. இப்போ பார்லி வந்து ரொம்ப பெஸ்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். இப்போ டைஜஷன் சரியாக நடக்கலை, மோஷன் ஃப்ரீயாக போகலை, ஜாயிண்ட் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதுக்குமே நம்ம பார்லியை இது எப்படி எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா வீக்லி 2 டைம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நமக்கு பார்லி ரைஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 1 hour இந்த பார்லி ரைஸை நல்லா வாட்டரில் சோக் பண்ணி வச்சுட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதனோட கொஞ்சம் வெந்தயம், பூண்டு, இஞ்சி இது எல்லாம் சேர்த்து பாயில் பண்ணி ஒரு செமி சாலிடா கஞ்சி மாதிரி குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதனோட ஏதாவது ஒரு துவையல் மாதிரி வச்சுக்கலாம். தேங்காய் துவையலோ இல்லை வேர்க்கடலை துவையலோ பிரண்டை துவையலோ நம்ம வச்சு சாப்பிடும்போது காலையில் இது வயிறு ஃபுல்லாகும். நிறைய பேருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பார்லி நிறைய பேருக்கு தெரியாது. இதில் ஒரு சீக்ரெட்டாக என்ன ஒன்று ஆட் பண்ணலான்னா கொள்ளு சேர்த்துக்கலாம் வெயிட் லாஸ்க்கு. ஸோ பார்லியோட கொள்ளு சேர்த்து பாயில் பண்ணி நம்ம கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை இது ரெண்டுமே, இப்போது பார்லி வந்து ஒரு 500 கிராம்ஸ் எடுக்கிறோன்னா 250 கிராம்ஸ் கொள்ளு, அதுவும் கருப்பு கொள்ளுனா ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இது ரெண்டுமே நம்ம கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி வச்சுக்கிட்டு கஞ்சி மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ நல்ல கிடுகிடுன்னு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா பார்லியும் கொள்ளும் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லலாம்.